இந்தியாவோட புது பார்லிமெண்ட் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட பார்லிமெண்ட்டை வந்து மே 28 அன்னைக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திறந்து வைப்பாரு. அப்போ ஹோம் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு திறப்பு விழால தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து ஆதீனத்திலிருந்து கிளம்பி போய் அங்க இந்த ஒரு செங்கோலை ஒரு பவர் டிரான்ஸ்பரா வைக்க போறாங்க. பார்லிமெண்ட்ல இந்த செங்கோலை கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா வந்து பேசுறாரு. செங்கோலா தமிழ்நாட்டில் இருந்தா பார்லிமெண்ட்டுக்கா? செங்கோல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறைய நியூஸ் ஆங்கர்ஸ் இருந்துகிட்டு செங்கல்னு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பவுமே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், அது செங்கல் கிடையாது, செங்கோல். ஓகேவா? செம்மை கோல், செங்கோல். தமிழில் வந்து செம்மைனா வந்து ரைட்டியஸ்னஸ், யோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யோக்கியமானவனா நீ, அந்த யோக்கியம் தான் வந்து செம்மை. அந்த செம்மையிலேருந்து தான் இந்த செங்கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த செங்கோல்னா என்ன, எதுக்கு இதை சுற்றி நிறைய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டோம், இந்த புது இனாகுரேஷனுக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த செங்கோலை சுற்றி நடந்துட்டு இருக்கிற ஹிஸ்டரி என்ன, அரசியல் என்ன, எல்லாத்தையும் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 2000 வருஷமா வந்து தமிழகத்தில் இருந்த மன்னர்கள், சேரர்களா இருக்கட்டும், சோழர்களா இருக்கட்டும், பாண்டியர்களா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஒரு செங்கோல் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ ஒரு மிகப்பெரிய பெயர் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 75 வருஷம் கழிச்சு, இப்போ பார்லிமெண்ட் புதுசா நம்ம 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு உருவாக்குறப்போ இந்த செங்கோல், இந்த தமிழ் கலாச்சாரம், இந்த தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட செங்கோல் மறுபடியும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. இந்த செங்கோல்னா என்ன, இதை சுத்தி இருக்கிற அரசியல் என்ன, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோல்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் புது பார்லிமெண்ட்டோட கான்செப்ட் என்ன, அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள ஏன் செங்கோல் வருது, அதை சுற்றி இருக்கிற அரசியல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த செங்கோல் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி செம்மை அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையிலேருந்து உருவாக்கப்பட்டதா இந்த செங்கோல் அப்படிங்கிறது. இந்த செங்கோல் வந்து ஆட்சி செய்கிற மன்னன் வந்து கையில் வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய குச்சி. இந்த ராஜாக்களோட பழைய காலத்து போர்ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு குச்சியை பிடிச்சிட்டு இருப்பாங்களா, அது தங்கத்தினாலேயோ இல்லை சில்வர்னாலேயோ உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழகத்தில் ரொம்ப ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்குது. ஸோ இந்த ஒரு செங்கோல் வந்து மேபி ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி முடிஞ்சு ராஜேந்திர சோழனுக்கு பதவி போறப்போ இந்த செங்கோலை வந்து சிம்பாலிக்கா எல்லாரும் முன்னாடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரீடம் இல்லை, இந்த செங்கோலை வந்து கொடுத்தாங்க. ஏன்னா தமிழக மன்னர்கள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம பெருசா கிரீடம் எல்லாம் யோசிக்க மாட்டோம். உங்க கையில இருந்தது இந்த செங்கோல் தான். இந்த செங்கோலை வச்சிருக்கிறவன் தான் மன்னன், கோ, அந்த மாதிரி முழுக்க முழுக்க ராஜா எல்லாமே. ஸோ அவங்க கிட்ட இந்த செங்கோல் அப்பா பையன்கிட்டயோ இல்லை மன்னன் அடுத்த மன்னன் கிட்டயோ இந்த செங்கோலை திருப்பி கொடுக்குறப்போ இவர் தான் வந்து அடுத்து ஆட்சி செய்ய போறவர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். மக்கள் வந்து இந்த செங்கோல் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள மன்னனா ஏற்றுப்பாங்க. இது தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் கலாச்சாரம். 1947 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரம் நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணியிருக்கோம். தமிழக மன்னர்களோட முடிவு அப்படிங்கிறது ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து முகலரா வருது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷரா வருது. இதெல்லாம் போயிட்டு 1947 நம்மளுக்கு மறுபடியும் சுதந்திரம் கிடைக்குதுங்க. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்போ ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து மவுண்ட் பேட்டன் ஒரு விஷயம் கேட்கிறாரு. See, it is transfer of power. கிட்டத்தட்ட 190 இயர்ஸ் கழிச்சு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியா கிட்ட இனிமே இந்த நாடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அது வெறுமனே ஹேண்ட் ஷேக்கா இருக்கணுமா, ஒரு சைனிங்கா இருக்கணுமா, என்ன சொல்லி நாங்க இந்த பவர் டிரான்ஸ்ஃபரை கொடுக்கிறது? மவுண்ட் பேட்டன் ஜவஹர்லால் நேரு கிட்ட இனிமே இந்த நாடு உங்களோடதுன்னு சொல்லி கொடுக்கணும். அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நெஹ்ரு வந்து அதிகமா மதிச்ச, அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ண ராஜாஜி அப்படிங்கிறவர் கரெக்டா. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசப்பட்ட, அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் பர்சன். அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க ராஜாஜி கிட்ட, சார் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து மவுண்ட் பேட்டன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சிம்பாலிக்காக நாங்கள் கொடுக்கணும், பவர் டிரான்ஸ்ஃபர் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுங்கிறதுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறப்போ ராஜகோபாலாச்சாரி வந்து திருவாடுதுறை ஆதீனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் மடத்தோட மிகப்பெரிய ஃபாலோவர். ஓகேவா? ஆதீனம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இன்ஃபேக்ட் ஞான சம்பந்தர் அப்படின்லாம் சொல்லுவாங்க கரெக்டாக. அவர்லாம் வந்து மதுரை ஆதீனத்தில் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இது வந்து தமிழகத்தில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு கலாச்சாரம். நீங்கள் வந்து மதுரையில் ஆதீனம் இருக்குது, திருவடுதுறையில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஊரில் வந்து ஆதீனம் இருக்கும். அந்த ஆதீனம் வந்து அங்கே இருக்கிற சிவன் கோவில் எல்லாம் பார்த்துப்பாங்க. இது வந்து ஒரு மடம். ஓகேவா? ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1947 இந்த திருவாடுதுறை ஆதீனம் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ அவர் வந்து இந்த செங்கோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்றாரு. இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், பல்லவர்களாக இருக்கட்டும், இல்லை சேரர்களாக இருக்கட்டும், இந்த செங்கோலை வந்து கொடுக்குறப்போ தான் அந்த ஆட்சி வந்து மாற்றம் நடக்குதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ இந்த செங்கோலை வந்து நம்ம மறுபடியும் இப்போ 1947 பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி ஃபுல்லாக நம்ம போராடினதுக்கப்புறம் சுதந்திரத்தை கொடுக்குறப்போ அங்கே இந்த செங்கோலை போய் கொடுத்தா செமையா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனால் பண்ணலாம், 30 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி இந்த செங்கோலை பண்ண முடியும்னு
யோசிக்கிறப்போ சென்னையில் இருக்கிற ஒரு ஜுவல்லர்ஸ் கிட்ட வந்து இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அவங்க வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு அமேசிங்கான ஸ்பெக்டரை உருவாக்குறாங்க, செப்டரை உருவாக்குறாங்க, செங்கோல். இது வந்து கிட்டத்தட்ட 5 அடி ஹைட்ல இருக்கும் அண்ட் முழுக்க முழுக்க சில்வர்னால உருவாக்கப்பட்டது. அது மேல தங்கத்தை பூசி மேல வந்து ஒரு நந்தியை வைக்கிறாங்க. இந்த நந்தி வந்து ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் இதெல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறாங்க. நந்தி நம்ம ஊர்ல ரொம்ப பழகி போன விஷயம். அதுக்கு கீழே தமிழ்ல வந்து எழுத்துக்களும் இருக்குது. அதுல மதுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பார்த்துட்டேன், பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா எங்க ஊரை. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம், தமிழ் வார்த்தைகள்லாம் எழுதி ஒரு முழுக்க அமேசிங்கான ஒரு செப்டரை உருவாக்குறாங்க. இந்த ஒரு செங்கோலை வந்து கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து தமிழகத்திலேருந்து ஒரு பெரிய டீம் வந்து கிளம்பி டெல்லிக்கு போய் ஒப்படைக்கிறாங்க. ஓகேவா, மவுண்ட் பேட்டன் கிட்ட கொடுக்குறாங்க. மவுண்ட் பேட்டன் வந்து இதை ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்க போறாரு. அண்ட் தட் அஃபிஷியலி மேக்ஸ் இந்தியா அண்ட் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இத்தனை செஞ்சுரி போராட்டம் எங்க வந்து முடியுது? இந்த செங்கோலை வெள்ளக்காரங்க நம்ம நேரு கிட்ட கொடுக்கறதோட முடியுது. ஓகேவா, விச் மீன்ஸ் அஃபிஷியலி இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட். இதுக்கப்புறம் தான் நேரு வந்து அவரோட ஃபேமஸான இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சை கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு சம்பவம். லிட்டரலா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு தமிழக கலாச்சாரத்திலிருந்து போன, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போன தமிழ் பொருளான இந்த செங்கோல் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதை வந்து யாரும் பெருசாக கண்டுக்கல. அலகாபாத் மியூசியம்கே இது போய் செட்டில் ஆயிடுச்சு, தூசி படி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக பார்லிமெண்ட் உருவாக்குறோம்னு தெரிஞ்சவொன்னே இந்த பார்லிமெண்ட்ல இருந்து அந்த பார்லிமெண்ட்டுக்கு பவர் ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டா, இதை எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ இந்த செங்கோலை பத்தி பேசப்படுது. எப்படி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னா, அப்போ அந்த செங்கோல் எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே ட்ராக் இல்லை. ஏன்னா ரொம்ப நாளா அது வந்து காணாம போயிடுச்சு, யாரும் பெருசா பேசுறதே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அலகாபாத் மியூசியம்ல இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த செங்கோலை பல சர்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இப்போ மே 28 அன்னைக்கு, மே 28 நிறைய பேர் பெரிய ஆட்கள் இருக்காங்க போலயே. எனிவே, மே 28 அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட புது பார்லிமெண்ட் திறக்கப்படுது. இந்த புது பார்லிமெண்ட்டை சுற்றிய நிறைய அரசியல் இருக்குது. பட் அந்த புது பார்லிமெண்ட் எதுக்கு திறக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டிசம்பர் 2020 வந்து இந்த பார்லிமெண்ட் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இருக்கிறதுல இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டே நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இந்த பார்லிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4 மாடி, 1000 கோடி ரூபாய் செலவு அண்ட் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு வந்து இது தாங்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதில் வந்து 1224 எம்பிஸ் வந்து உட்கார முடியும்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி 4 மாடி, எர்த்குவேக் ரெசிஸ்டண்டா இருக்குது. இது போக எல்லாத்தையும் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பார்லிமெண்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக கட்டப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான பார்லிமெண்ட். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்த உடனே நம்ம நோட்லலாம் பார்ப்போம் பெரிய பார்லிமெண்ட், ரவுண்ட் பில்டிங். அது வந்து ஒரு பழமையான பில்டிங், கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1921 1927 முடிஞ்சிருக்குது. இந்த ஒரு பார்லிமெண்ட் வந்து 1956 மறுபடியும் ஒரு ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, எம்பிஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ இந்த ஒரு பார்லிமெண்ட்லேருந்து நம்ம இப்போ புது பார்லிமெண்ட்டுக்கு போகிறோங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பவர் டிரான்ஸ்ஃபராக பார்க்கப்படுது. அதை இனாகிரேட் பண்ணுறது வந்து மே 28 அன்னைக்கு. அந்த இடத்துல தான் வந்து மறுபடியும் தமிழகத்திலிருந்து ஆதீனமாக இருக்கட்டும், அதாவது நான் சொன்னேன்ல அந்த சைவ மடம், அங்கே இருந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டத்தட்ட 30 பேர் அங்கே போய் எல்லா பூஜையும் பண்ணி எல்லா மந்திரமும் சொல்லி இந்த ஒரு செங்கோலை வந்து கொடுப்பாங்க. இந்த செங்கோல் வந்து அங்கே பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணப்படும். இது வந்து சிம்பாலிக்கா இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு, இந்தியாவில் ஒரு புது ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த பார்லிமெண்ட்லேருந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு இந்தியன்ஸே இப்போ கட்டின ஒரு பார்லிமெண்ட்லங்கிறதா இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி. மதனை எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ எதுக்கு வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை பற்றி பேச போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 19 அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க, இதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து 970 crores செலவு இப்போ பண்ணணுமா? அண்ட் நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, முந்தின பழைய பில்டிங் இருக்குல்ல, அதாவது இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து சிசிடிவிஸ் பெருசாக வைக்க முடியல, வயரிங் பண்ண முடியலை, அப்புறம் வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண முடியலை. இதை ஒரு காரணமாக சொன்னீங்கன்னா, ஏன் மற்ற பழைய பில்டிங்லாம் ரெனோவேட் பண்ணது இல்லையா? ஏன் இதுக்குன்னு தனியாக ஒரு புது பில்டிங் கட்டணும்? இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து இல்லை இது வந்து ஒரு மத விஷயத்தை வந்து இதுக்குள்ளே நீங்கள் புகுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் முன்ன பின்ன போயிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறாங்க. இதில் நம்ம ஹையாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உருவாக்குனப்போ, அதாவது இந்த செங்கோல் வந்து உருவானப்போ எத்திராஜுலு அண்ட் சுதாகர் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் வந்து சென்னையில் இருக்கிற ஜுவல்லர்ஸ் தான் வந்து இதை முழுக்க உருவாக்குனாங்க. அவங்களோட வயசு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 96 and 88. ஓகேவா, அவங்க வந்து இப்போ மறுபடியும் இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற இந்த செப்டர் வந்து வைக்கப்படுறப்போ இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க, இந்த செங்கோல் வைக்கப்போ இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த செங்கோல்ல வந்து முதல்ல ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுத்தப்போ சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுச்சு. அது நம்மளோட திருவாசகம் நினைக்கிறேன், நாட் ஷுர் எக்ஸாக்ட்லி. அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் நம்ம ஹைலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து அந்த சுதந்திர காலகட்டத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்குன்னு. அண்ட் இப்போ வந்து மெயினாக அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சர்வாக்கரோட பர்த்டேவாக இருக்குது, சாவர்கரோட பர்த்டேவாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு பஞ்சாயத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறாரு, இதை பிரசிடென்ட் தானே திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவுமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குது. பிரசிடென்ட் திறந்து வைக்க வேண்டியதை ஏன் பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறாருன்னு. பட் இது இருக்கிற ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி திறந்து வச்சிருக்காங்கல்ல பார்லிமெண்ட்ல ரீவொர்க் ஆனப்போ, ராஜீவ் காந்தி வந்து எக்ஸ்டெண்டட் அனெக்ஷர் வந்தப்போ திறந்து வச்சிருக்காருல, அப்போ ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் திறக்கக்கூடாது, அப்போ மட்டும் பிரைம் மினிஸ்டர் திறக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அரசியல்வாதிங்க எப்பவும் போல நான் சொன்ன மாதிரி சர்வாக்கரோட பர்த்டே பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறது, பட்ஜெட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸை சொல்லி அப்போசிஷன் பார்ட்டி அப்போஸ் பண்ணுறாங்க. ரூலிங் பார்ட்டி இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து இல்லை, இது வந்து கலாச்சாரம், இது வந்து மதம் கிடையாது, இது வந்து கோ இன்சிடென்ட்ஸ், இது வந்து சர்வாக்கர் பர்த்டேங்கிறதுக்காக நாங்கள் வைக்கல. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன் இவங்களும் இதுக்கு முன்னாடியே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் திறந்திருக்காங்கல்ல, இந்த பிரைம் மினிஸ்டர் திறந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த அரசியல்லாம் தேவையில்லைங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்லாம் ஓரமாக வச்சோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொருள் மறுபடியும் டெல்லியில் ப்ராமினன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு வந்து தமிழக அரசியல்வாதிகளும் சரி, தமிழக கலாச்சாரமும் சரி, 1947 எவ்வளவு முக்கியத்துவம் இந்தியாவில் வாங்கியிருக்குங்கிறதும் இப்போ மறுபடியும் அது அங்கங்க தெரிய ஆரம்பிக்கிறதும் வந்து சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம இதுலேருந்து மெயினாக எடுத்துப்போம். இருந்தாலும் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த செங்கோலா இருக்கட்டும், இது வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை 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 இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கங்கள் மட்டும்தான் இருக்குது, உள்குத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு டெமோக்ரஸி. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க. நம்ம அடுத்தவங்களோட ஒப்பீனியனை தெரிஞ்சுப்போம், நம்மளோட ஒப்பீனியனை சொல்லுவோம். எந்த கமெண்ட்டும் டெலீட் பண்ணப்படாது, எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மோஸ்ட்டாக அல்பேனியாவுக்கு நான் போயிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு வீடியோவில் நீங்கள் எல்லாருமே அல்பேனியா போ மதன் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 60-70% வந்து அல்பேனியா சொல்லியிருக்கீங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நானும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துட்டு இருக்கேன். அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் பர்சனலாக மதன் கௌரியை ஃபாலோ பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், LinkedIn, Twitter எங்கனாலும் சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். MG Squareல ஜாயின் பண்ணுங்க. பை, சியர்ஸ்.